ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி இட்லி எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். கருப்பு உளுந்து கூட முழு பயிறு சேர்த்துட்டு பண்ணியிருக்கேன். பயிரும் எவ்வளோ நல்லதுன்றது உங்களுக்கு தெரியும். கருப்பு உளுந்தும் ரொம்பவே நல்லது. போன்ஸுக்கு, லேடிஸ்க்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது. அனைத்துனே கருப்பு உளுந்து யூஸ் பண்ணக்கா போன்ஸுக்கு. பின்ன நல்ல சத்தானது இந்த கருப்பு உளுந்து, பயிறு எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. காமனாக இருக்கலாம், இட்லின்றது காமனு. பட் என்னன்னாக்கா எதில் நாங்கள் பண்ணுறோம், எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்குது. கருப்பு உளுந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணுறதுனாக்கா, ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துட்டாக்கா 1 கப்பு பயிர் எடுத்துக்கணும். இதை 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு தூசெல்லாம் போன அப்புறம் ஒரு அரௌண்ட் காலையில் 8 o'clock அப்படி ஊற வச்சுருந்தேன். சாயந்தரம் 5 o'clock அப்படி நல்லா அரைச்சி உப்பு சேர்த்துட்டு நல்லா கையிலேயே நல்லா கிளறி விடுங்கோ. கரண்டியில் வேண்டாம், கையில் தான் குட் பாக்டீரியாஸ் எல்லாம் ஆகி நல்லா புளிச்சு வரும், நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். ராத்திரி எல்லாம் ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுருந்தேன் பாருங்க. காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு முன்னே மாவு எடுத்து பார்த்தா எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. கருப்பு உளுந்து கலர் டல்லாக இருக்கும், கருப்பாக தான் வரும் இட்லி. ஆனால் நீங்கள் கலரெல்லாம் பார்க்க வேண்டாம். உடம்புக்கு எவ்வளோ நல்லது, எவ்வளோ சத்தானது இதுன்றது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். பாருங்க, 2 இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே சுட பஞ்சு போல் இட்லி ரெடி ஆகிடும். இப்போது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரசாரமாக ஒரு சட்னி அரைச்சின்ருக்கேன். இதில் கடலைப்பருப்பு சட்னி அரைச்சின்ருக்கேன். கடலைப்பருப்பை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா பொன்னரும் ஆறு வரைக்கும் வறுத்துட்டு, காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகா அथवा வரமிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பச்சை மிளகா போட்டு பண்ணால் ரொம்ப நல்லா வரும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு குட்டி உண்டு புளி, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக வேண்டாம், 1-2 இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லது சட்னி. ஏன்னா நாங்கள் கருப்பு உளுந்து பயன்படுத்திருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு தன்மை ஜாஸ்தி. அதனால தான் இதுக்கு காரசாரமாக சட்னி தொட்டுண்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சுட இட்லிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு சர்வ் பண்ணுங்கோ. எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்றது நீங்களே பாருங்க. நான் சொல்கிறதல்ல, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நான் சந்திக்கிறேன். பார்த்தீங்களா, நான் உடச்சி காட்டியிருக்கேன் எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்குன்ட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.